தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லி டேல்ஸ் தமிழன். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2025ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன பாம்பி தி ரெக்கனிங் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாரர் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள எத்தனை பேருக்கு ஜாம்பி படங்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்? நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா ஜாம்பி படங்கள்லையுமே ஒரு மனுஷன் ஜாம்பியா மாறி மற்ற மனிதர்களை கொல்ற மாதிரி தான் கதைகள் கொண்டு போயிருந்திருப்பாங்க. ஒரு சில படங்கள்ல சில விலங்குகள் ஜாம்பியா மாறுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு ட்ரெயின் டு புசன் அந்த படத்தோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு மான் ஜாம்பியா மாறுற மாதிரி காமிக்கப்பட்டிருந்திருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துல வைபெக்ஸ் பார்மக்யூட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு லோக்கல் ரேடியேஷன் கம்பெனி அவங்களோட டாக்ஸிக் வேஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆத்துல கலந்துட்டு போயிடுறாங்க. அப்படி டாக்ஸிக் வேஸ்ட் கலக்கப்பட்ட அந்த ஆத்து தண்ணியை குடிக்கிற ஒரு மான் ரொம்பவுமே வெறி பிடிச்ச ஒரு கிரியேச்சரா மியூட்டேட் ஆகுது. மோர் லைக் ஒரு ஜாம்பி மாதிரி. அப்படி மியூட்டேட் ஆன அந்த மான் அது வாழ்ந்துட்டு இருக்க காட்டுப்பகுதி வழியா டிராவல் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிறது மட்டும் இல்லாம அதுல டிராவல் பண்ணக்கூடிய ஹியூமன்ஸையுமே கொடூரமா கொலை பண்ணுது. ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் எல்லா பேரையுமே வேட்டையாடிட்டு இருக்கக்கூடிய இந்த மானை எப்படி மனிதர்கள் கொல்ல போறாங்க, அது மட்டும் இல்லாம இந்த மான் மனிதர்களை வேட்டையாடுறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அது என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆன்ல போட்டுக்கோங்க. அண்ட் குறிப்பா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், என்னோட இந்த சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. பட் எனக்கு இது ஃபர்ஸ்ட் சேனல் கிடையாது. இதுக்கு முன்னாடியே நான் ஒரு மூவி எக்ஸ்பிளனேஷன் சேனல் வச்சிருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி என்னால் அதை சரியா ரன் பண்ண முடியல. என்னதான் இருந்தாலும் இந்த மூவி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதனால இப்போ மறுபடியும் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சு பழையபடி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்குற எல்லா பேருமே முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்கப்பா. இப்போ படத்தோட கதைக்குள்ள போகலாமா? படத்தோட ஓப்பனிங் சீன்ல பழைய காலத்து அனிமேட்டட் ஸ்டைலில் ஒரு கார்ட்டூன் மாதிரி காமிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த அனிமேஷன்ல ஒரு மான் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அம்மா கூட ரொம்பவுமே சந்தோஷமா இருக்குது. அந்த மானோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பாம்பி. அந்த பாம்பியும் அவங்க அம்மாவும் அந்த காட்டுப்பகுதியில நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு எங்கிருந்தோ வந்த ஒரு வேட்டைக்காரன் பாம்பியோட அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா சுட்டு கொலை பண்ணிடுறான். இப்படி பாம்பியோட அம்மா இறந்து போயிட்டதுனால பாம்பி வந்து பாத்தீங்கன்னா தனிமையில வாழ ஆரம்பிக்குது. சில நாட்கள் போனதுக்கு அப்புறமா பாம்பி தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேரை சூஸ் பண்ணுது. அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபெலின். இப்ப பாம்பியும் ஃபெலினும் ஒன்னா சேர்ந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியை வந்து பாத்தீங்கன்னா ஈன்று எடுத்துக்கிறாங்க. இப்படி இவங்க 3 பேரோட வாழ்க்கையும் நிம்மதியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவங்க வாழ்ற காட்டு பகுதிக்கு ஒரு கார் ஒண்ணு வருது. வந்த அந்த கார் நேரா வந்து ஃபெலினை அடிச்சு தூக்கிடுது. அதனால ஃபெலின் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இறந்து போயிருது. அது மட்டும் இல்லாம அந்த கார்ல வந்த சில பேர் பாம்பியோட குட்டியை வந்து பாத்தீங்கன்னா கடத்திட்டு போயிடுறாங்க. இந்த ஆட்கள்லாம் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் சொல்லியிருந்த அந்த ரேடியேஷனல் கம்பெனில ஒர்க் பண்றவங்க தான். அந்த கம்பெனியோட டாக்ஸிக் வேஸ்ட்டை இப்போ கொட்டுறதுக்காக தான் அவங்க வந்திருப்பாங்க. ஸோ இவனுங்க கொண்டு வந்து அந்த டாக்ஸிக் வேஸ்ட்டை அந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றுல கலந்து விட்டுறானுங்க. இந்த பக்கம் நம்ம பாம்பி ஹஸ்பண்டையும் இழந்தாச்சு, குட்டியும் கடத்திட்டு போயிட்டானுங்க. என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சோகமாக சுற்றி திரிஞ்சு கடைசியாக அந்த டாக்ஸிக் வேஸ்ட் கலந்த ஆற்று தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க ஆரம்பிக்குது. அப்படி பாம்பி டாக்ஸிக் வேஸ்ட் கலந்த அந்த ஆற்று தண்ணியை குடிச்சதுனால அதோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்குது. ரொம்பவுமே வெறி பிடிச்ச ஒரு கிரியேச்சரா வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டேட் ஆகுது. மோர் லைக் ஒரு ஜாம்பி மாதிரி. ஸோ இந்த இடத்துலயே இந்த பேக் ஸ்டோரி கட் ஆயிட்டு அப்படியே இப்போ பிரசன்ட்ல இருந்து ஸ்டோரி மூவ் ஆக ஆரம்பிக்குது. இங்க காட்டுக்கு நடுவுல ஒரு வேட்டைக்கார கும்பலை காட்டுறானுங்க. ஸோ இந்த கூட்டத்துல நீளமா முடி வச்சிருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் இந்த படத்தோட வில்லன். இவனோட கேரக்டர் இருக்குது பாத்தீங்களா, ரொம்பவுமே கொடூரமா காமிச்சிருந்திருப்பானுங்க. பக்கத்திலேயே ஒரு கருப்பை ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் இந்த கூட்டத்துக்கு ரொம்பவுமே புதுசு. இவனுக்கு அவ்வளவா வேட்டையாடவும் தெரியாது. ஸோ இவனுக்கு ஷூட் பண்றதுக்கான பிராக்டிஸ் கொடுக்கறதுக்காக தான் வில்லனும் அவன் கூட இருக்க கூட்டாளியும் இங்க வந்திருப்பானுங்க. நம்ம கருப்பன் இப்பதான் நியூ ஜாயினி அப்படின்றதுனால இவனை நம்ம கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த கத்துக்குட்டிக்கு சரியா ஷூட் பண்ணவே தெரியாம தப்பு தப்பா எங்கெங்கயோ ஷூட் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்த வில்லன், இதுக்கு முன்னாடி நீ மானை ஷூட் பண்ணிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இது வரைக்கும் நான் பண்ணதில்ல, ஏன் நீ பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு தடவை ஒரு மானை நான் ஷூட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வில்லன் சொல்லுவான். இவன் சொல்லும் போதே நமக்கு புரியுது பாம்பியோட அம்மாவை ஷூட் பண்ணி கொண்டது இவன் தான் அப்படிங்கிறது. அப்படியே அங்க சீனை கட் பண்ணிட்டு இங்க நகரத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இதோ போன்ல பயங்கர கோவமா பேசிட்டு இருக்காளே, இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஜானா. அவளுக்கு பக்கத்துல இருக்கிறது அவளோட பையன் பெஞ்சி. ஜானா போன்ல அவளோட ஹஸ்பண்டான சைமன் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பா. நீ வரேன்னு தானே சொன்ன, நீ வரதுனால தானே நானும் பையனை கூப்பிட்டு வரதா சொல்லியிருந்தேன்,
இப்போ நீ வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுவே உனக்கு வேலையா போச்சு. நீ பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினும் அவளோட பையனும் எங்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் கிவிங் டேவை அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்றதுக்காக தான் கிளம்பிட்டு இருப்பாங்க. இந்த பெஞ்சி பையன் தன்னோட கையில இருக்கக்கூடிய ஐபேடை வச்சு எப்ப பார்த்தாலும் கேம் விளையாண்டுட்டே இருப்பான். அதை பார்த்த நம்ம ஹீரோயின், இங்க பாரு கண்ணா, கார்ல போகும்போது இதே மாதிரி கேம் விளையாண்டுட்டு இருந்தேன்னா உனக்கு மோஷன் சிக்னஸ் ஆகி வாமிட் வந்துடும். ஸோ கேம் விளையாடுறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல அவங்க 2 பேரும் ஏறி அங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் பாதுகாப்பாக கூட்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு டிரைவரையும் ஹையர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ மொத்தமாக 3 பேராக சேர்ந்து காரில் கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க டிராவல் பண்ணக்கூடிய அந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடர்ந்த ஒரு காட்டு பகுதிக்கு நடுவில் இருக்குது. அப்படி இவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே பெஞ்சிக்கு மோஷன் சிக்னஸ் ஆகி வாமிட் வர ஆரம்பிச்சிருது. காரை ஒரு ஓரமாக நிப்பாட்டி அவனை வாமிட் எடுக்க விட்டுட்டு 2 பேரும் காரில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பெஞ்சி, நீங்களும் அப்பாவும் டிவோர்ஸ் வாங்க போறீங்கல்ல, எனக்கு அது தெரியும். இனிமேல் நீங்கள் ஒன்றா இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமாக கேட்பான். நாங்கள் டிவோர்ஸ் வாங்க போகிறோமா? யார் உனக்கு சொன்னா? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் அப்பா உன்னை பார்க்கறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, கண்டிப்பாக வருவாங்க. நீ ஏன் மனசில் எதையும் போட்டு குழப்பிக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. ஸோ அவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பலான்னு போகிறாங்க. அப்படி அவங்க கிளம்பும்போது நம்ம பெஞ்சிக்கு முன்னாடி ஒரு பறவை வந்து இறந்து கிடக்குது. அதே சமயம் அவனுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்லை. அதான் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி மறுபடியும் 3 பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்க திடீர்னு இவங்களுக்கு முன்னாடி நல்லா 10லேருந்து 15 அடி இருக்கக்கூடிய பெரிய மான் குடுகுடுன்னு ஓடி வந்து இவங்களோட காரை ஒரு முட்டு முட்டி தூக்கும் பாருங்க. அவ்வளோதான், காரு 2-3 பல்ட்டி அடிச்சு பறந்து போய் விழுகுது. காருக்குள்ள 3 பேரும் வசமா மாட்டிக்கிறாங்க. இப்போ இங்க என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேரும் திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்க அந்த மான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு பக்கத்துல வருது. அதோட கால் நகங்களை பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கு. இப்ப கார் கிட்ட வந்த அந்த மானு காருக்கு மேல தன்னோட முன்னங்கால்களை தூக்கி வச்சு நல்லா அழுத்த ஆரம்பிக்குது. பெஞ்சியும் ஹீரோயினும் ஓரளவுக்கு சேஃபா தான் இருப்பாங்க. ஆனா டிரைவர் தான் பயங்கரமா கார்ல மாட்டிட்டு இருப்பான். அது போக அந்த மான் காரை கொஞ்சம் கொஞ்சமா அழுத்த ஆரம்பிக்க டிரைவரோட கை வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி வெளியே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் தரையோட தரையாக வச்சு அவனோட மூஞ்சியை நசிக்கிறது. அவ்வளோதான், டிரைவர் அந்த இடத்துல செத்து போயிடுறான். நம்ம ஹீரோயினும் பெஞ்சியும் மட்டும் எப்படியோ கார் கதவை திறந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு திரும்பி பார்த்தா அந்த மானோட கண் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜொலிக்குது. கார் மேலே ஏறி நின்றுட்டு ஒரு சவுண்டு விடும் பாருங்க. அவ்வளோதான், 2 பேத்துக்கும் அள்ளு இல்லை. தப்பிச்சா போதும்டா சாமின்னு சொல்லிட்டு 2 பேரும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் காட்டுக்கு நடுவில் ஒரு வீடை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு வயசான அம்மா நின்றுட்டு பாம்பி 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பியோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியே இருக்குது. இவங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், இவங்களோட வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோயினும் பெஞ்சியும் வரதா இருந்தாங்க. இங்கே 2 பரட்ட தலைவனுங்க இருக்கானுங்க இல்லைங்களா, இவனுங்க 2 பேருமே நம்ம ஹீரோயினோட அண்ணனுங்க. மூத்த அண்ணன் பேர் ஆண்ட்ரூ, 2வது அண்ணன் பேர் ஜோசுவா. இதோ இங்கே ஒருத்தி இருக்காளே, இவன் நம்ம மூத்த அண்ணன் ஆண்ட்ரூவோட ஒய்ஃபு ஹெரிட். ஜோசுவா இருந்துட்டு ஆண்ட்ரூ கிட்ட தேங்க்ஸ் கிவிங் டேக்கு சைமன் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு ஆண்ட்ரூ சைமனுக்கு வேலை இருக்கும், அதனால அவன் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி, நம்ம ஜெனாக்கு கால் பண்ணி பார்க்கலாமே, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஹெரிட் இருந்துட்டு நான் அவளுக்கு கால் பண்ணி பார்த்தேன், பட் லைன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஸோ அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போதே ஹெரிட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஆண்ட்ரூவோட அம்மா மேரி இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே அவங்கள உள்ள கூட்டு வரதுக்காக வெளியே போறாங்க. வெளியே வந்து ஹெரிட் ஆண்ட்ரூவோட அம்மாவான மேரிய, அதாவது இவங்கள நம்ம தாய் கிழவின்னு வச்சுக்கலாம், தாய் கிழவிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள போய் பார்த்தா இந்த ஆண்ட்ரூ அப்புறம் ஹெரிட் இவங்க 2 பேத்துக்கும் ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான். இவனோட பேரு ஹாரிசன். இந்த மூவிலேயே ஒன் ஆஃப் த இரிட்டேட்டிங் கேரக்டர்னா அது இவன் மட்டும்தான். இருக்க எல்லாரையுமே மதிக்காம ஒரு மாதிரி ரூடாவே பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். அதனாலேயே இவனை எனக்கு பார்த்தாலே பிடிக்கல. நம்ம தாய் கிழவிய வீட்டுக்குள்ள கூட்டு வந்து உட்கார வச்ச உடனே அது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. என்னாச்சு இந்த தாய் கிழவிக்கு, எப்போ பார்த்தாலும் லூசு மாதிரியே புலம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஹாரிசன் சொல்லிட்டு இருப்பான். அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினும் பெஞ்சியும் இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே இவங்க 3 பேத்துக்கிட்டையும் ஷேர் பண்றாங்க. அந்த மானை பத்தி கேட்ட உடனே ஆண்ட்ரூ வெளியே போனாதான் நமக்கு ப்ராப்ளம், வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் நமக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். எல்லாம் ஓகே தான், பட் நாங்க டிரைவரை அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம், அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது 2வது அண்ணன் ஜோசுவா நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன், அது போக வீட்டில் சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது, ஸோ நான் வெளியே போயிட்டு சிக்னல் கிடைக்குதான்னு செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த காரை வந்து காட்டுறாங்க. அங்கே அந்த டிரைவர் பைபிள் இறந்து போய் கிடக்குறான். அந்த இடத்துக்கு படத்தோட ஸ்டார்டிங்கில் காமிச்சா அந்த வேட்டைக்கார கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும்.
இங்க என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு, கார் ஆக்சிடென்ட் ஆனதால இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சுத்தி முத்தி வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்ப திடீர்னு இவனுங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சவுண்டு கேட்டோடனே பயந்து போயிடுறானுங்க. கன்ஸை லோட் பண்ணிட்டு சவுண்டு வர பக்கமா போறானுங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட 2வது அண்ணன் ஜோசுவா இருக்கான் பாத்தீங்களா, எங்கேயாச்சும் டவர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் அந்த வேட்டைக்கார கூட்டமே மொத்தமா சேர்ந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு பாத்தீங்களா, அந்த பக்கமா வந்துட்டு இருப்பானுங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மறுபடியும் அவனுங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்க அந்த பக்கமா பார்த்து நம்ம கத்துக்குட்டி இருந்தான் பாத்தீங்களா, அவன் ஷூட் பண்றான். அவன் ஷூட் பண்ண அந்த புல்லட் நேரா இந்த பக்கம் டவர் கிடைக்காம தேடிட்டு இருந்தான் பாத்தீங்களா ஜோஸ்வா, அவனோட தலையிலே வந்து இறங்குது. அந்த இடத்துல அவன் செத்து போயிடுறான். இங்க பக்கத்துல வந்துட்டு அவன் ஷூட் பண்ணது ஒரு மனுஷனை அப்படிங்கிறத பார்த்த உடனே கத்துக்குட்டி கதற ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு வில்ல, டேய் ஏன்டா இப்ப கத்திக்கிட்டு இருக்க, அங்க பார்த்தோம் பாத்தியா ஒரு கார் ஆக்சிடென்ட், அது மாதிரி இதுவும் ஒரு ஆக்சிடென்ட் தான், இவனை தூக்கி நம்ம ட்ரக்கில் போடு, நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறானுங்க. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வீட்டில் காட்டுறாங்க. கார் ஆக்சிடென்ட் ஆனதுல பெஞ்சியோட காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்ணாடி துண்டுகள் குத்தி இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையுமே ஒன்னொன்னா ரிமூவ் பண்ணிட்டு இருப்பா. அப்ப பெஞ்சி அந்த டிரைவர் இறந்துட்டாருமா, என் கண்ணால நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னது, இல்ல இல்ல அவர் இறந்தாலும் போகல, நம்ம ஜோஸ்வா அங்கிள் அங்க போயிருக்காரு, டிரைவரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்குறா. பெஞ்சி காலில் இருந்த கண்ணாடி துண்டெல்லாம் எடுத்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ள போவா. அப்படி அவ போகும்போது அந்த வீட்டோட செவுத்துல ஒரு மானோட டிராயிங் இருக்கிறத பாக்குறா. அந்த மான் காட்டுல இவங்க பார்த்த அந்த கொடூரமான மான் மாதிரியே இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயினோட அண்ணனான ஆண்ட்ரூ வந்துட்டு, நம்மளோட அம்மா தான் இதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைஞ்சாங்க, இப்போ ரீசெண்ட் டைம்ஸா அவங்க ரொம்பவுமே வியர்டா நடந்துக்கிறாங்க, அது ஏன்னு சொல்லி புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணிக்கணும். நம்ம தாய் கிழவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு டெமன்டியா இருக்கும், அதாவது அவங்களுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இருக்காது. இப்படி இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நம்ம பெஞ்சி, ஹாரிசன், அப்புறம் நம்ம தாய் கிழவி 3 பேர் மட்டும் தனியா உட்காந்துருப்பாங்க. அப்ப நம்ம தாய் கிழவி, அது இங்கதான் வந்துட்டு இருக்கு, அது இங்கதான் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருப்பாங்க. யாரு வரா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம பெஞ்சி கேட்க, அங்க இருந்த ஹாரிசன், அது ஒரு பைத்தியக்கார கிழவி, அப்பப்ப இப்படிதான் லூசு மாதிரி உளறிட்டு இருக்கோம், எது கண்டுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம தாய் கிழவி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே அங்க இருக்கக்கூடிய ஜன்னல் பக்கத்துல போய் நிக்கிறாங்க. அப்போ நம்ம பெஞ்சி படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பறவை இறந்து போனதை பார்த்தான் பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு பறவை இவங்களோட வீட்டு ஜன்னல்ல அடிச்சு இறந்து போயிருது. பெஞ்சியும் தாய் கிழவியும் இதை ஒன்னா நின்று பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு முன்னாடி அந்த மான் வந்து நிக்குது. இதை பார்த்த பெஞ்சி அம்மா 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 அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து பாக்குறா. அம்மா அது மறுபடியும் வந்துருச்சுமா, வெளியே நின்று நம்மளதாம்மா பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பெஞ்சி வெளியே கை காட்டுறான். ஹீரோயினும் ஜன்னல் வழியா வெளியே பாக்குறா. அந்த இடத்துல அந்த மான் இல்ல. அப்படி இவங்க 3 பேரும் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல லைட் ஆஃப் ஆகுது. லைட் ஆஃப் ஆயிட்டு மறுபடியும் ஆன் ஆகும் போது அந்த மான் குடுகுடுன்னு இவங்களை நோக்கி ஓடி வர 3 பேரும் ஐயோன்னு அலறி அடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாங்க. பயங்கர வெறியோட ஓடி வந்த அந்த மான் ஜன்னல் கதவை உடைச்சிட்டு நேரா அந்த வீட்டுக்குள்ள வந்துருது. உள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா பேத்தையுமே வெறி கொண்டு விரட்ட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின், தாய் கிழவி, பெஞ்சி இவங்க எல்லாம் தனியா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட அண்ணனான ஆண்ட்ரூ, அவனோட ஒய்ஃபான ஹேரிட், அப்புறம் ஹாரிசன் இவங்க 3 பேரும் தனியா ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த மான் வந்து என்ட்ரி கொடுக்குது. அதை பார்த்த உடனே அந்த 3 பேத்துக்கும் அள்ளு இல்ல, கையில கிடைச்ச பொருள் பட்டியெல்லாம் தூக்கி அந்த மான் மூஞ்சில அடிச்சுட்டு ஓடுறானுங்க. ஓடி போன 3 பேருமே கிச்சன்ல ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. அப்படி இவங்க 3 பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்க நம்ம ஹெரிட்டோட மண்டைக்கு மேல மட்டும் ஜெல்லி மாதிரி ஏதோ ஒண்ணு கொட்டுது. என்னடான்னு சொல்லி நிமிந்து பார்த்தா மேல அந்த மான் நிக்குமாமா. அவ்வளவுதான், கொடூரமான அவரோட வாயை வச்சுட்டு கடிக்கலான்னு பக்கத்துல வர ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹெரிட் அங்க இருந்து தப்பிச்சிடறான். இவளை அட்டாக் பண்ணிட்டு இருக்க அந்த டைமை யூஸ் பண்ணி ஆண்ட்ரூவும் ஹாரிசனும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடறானுங்க. ஹெரிட்டும் தப்பிக்கலான்னு பாக்குறா, ஆனா மான் வந்து அவளை பிளாக் பண்ணிருது. வேற வழி இல்லாம கிச்சன்ல இருக்கக்கூடிய பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அந்த மானுக்கு எவ்வளவு பவர் இருந்தா அந்த பாத்ரூமோட கதவோட சேர்த்து செவரையும் உடைச்சிட்டு அந்த பாத்ரூம்குள்ள என்ட்ரி கொடுக்குது. இதை பார்த்து பதறி போன ஹெரிட் எப்படியும் அங்க இருந்த ஜன்னல் கதவை ஓபன் பண்ணி அது மூலமா வெளியே வந்துடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின், பெஞ்சி, தாய் கிழவி, ஆண்ட்ரூ, அப்புறம் ஹாரிசன் இவங்க எல்லா பேரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு வெளியே இருந்த கேரவன்ல போய் ஏறிடுறாங்க. இந்த கேரவனை ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படியாச்சும் அங்கேருந்து கிளம்பிடலான்னு அதை ஸ்டார்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க, பட் ஸ்டார்ட் ஆகாது. இவங்க எல்லா பேரும் சேர்ந்து கேரவனை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹாரிசன் ஹெரிட் எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்த பக்கம் ஹெரிட் ஜன்னல்ல இருந்து தப்பிச்சு எப்படியோ ஓடி வந்துட்டு இருப்பா. அவளுக்கு பின்னாடியே அந்த மானு விரட்டிட்டு வந்துட்டு இருக்கும். கேரவனுக்கு பக்கத்துல வரும்போது அந்த மான் வேகமா ஓடி வந்து
அவளோட முதுகுலயே தன்னோட கொம்பை வச்சு ஒரு முட்டும் பாருங்க. அவ்வளவுதான், அவளோட பாடியே 2 துண்டா கிழிஞ்சு அந்த இடத்துல இறந்து போறா. நம்ம ஹெரிட் இறந்த அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா கேரவன் ஸ்டார்ட் ஆயிருது. இதுக்கு மேல இங்க இருந்தா நம்மளும் டெட் பாடி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேரவனை கிளப்பிட்டு அங்க இருந்து எல்லா பேரும் கிளம்பிடுறாங்க. இருந்தாலும் மான் விடுவனாடி மாப்பிளை அப்படின்ற மாதிரி காலெல்லாம் வருடி விட்டுட்டு சும்மா வெறி கொண்டு விரட்ட ஆரம்பிக்குது. கேரவனால வேகமாகவும் போக முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா அதுல கியர் விழுகாம ப்ராப்ளமா இருக்கு. பின்னாடியே அந்த மானும் வெறி கொண்டு விரட்டிட்டு வருது. கேரவனோட சைட்ல வந்து அதை இடிச்சு கீழே தள்ள ட்ரை பண்ணுது. உள்ளுக்கு ஆண்ட்ரூ கியர் விழுகாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அவளும் கியர் போட ஹெல்ப் பண்றா. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா கியரை போட கேரவன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சிருது. அந்த மானால கேரவனை பிடிக்க முடியல. கை கெட்டினது வாய் கெட்டலேடா அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல நின்று கத்த ஆரம்பிக்குது. அப்படியே அங்க சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வேட்டைக்கார கும்பலை காட்டுறானுங்க. அவ்வளோ பெரிய கலவரம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆண்ட்ரூவோட வீட்டுக்கு வந்திருப்பானுங்க. சுத்தி முத்தி எல்லா இடத்துலயுமே சோதனை போட்டு பாக்குறானுங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்ப அந்த வீட்டுல நம்ம தாய்க்கலை வரைஞ்சு வச்சிருந்த டிராயிங் எடுத்து பார்த்துட்டு ஏதோ ஒரு கிரியேச்சர் தான் அதை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரானுங்க. அதே சமயம் நம்ம கத்துக்குட்டி வெளியே கிடந்த ஹெரிட்டோட பாடியை பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்கிறான். வெளியே வந்து பார்த்தா ஹெரிட் முழுசா செத்து இருக்க மாட்டா, அவளுக்கு அரைகுறையா உயிர் இருக்கும். எப்படி பாடி 2 துண்டா போனதுக்கு அப்புறமும் உயிர் இருக்கு, எனக்கு ஒன்றும் விளங்கலைங்க. அப்ப நம்ம வில்ல சோ 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 ஒன்றும் இல்லம்மா தூங்கு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில இருந்த ஒரு கத்தி எடுத்து ஹெரிட்டோட கழுத்திலே குத்தி அந்த இடத்துல அவளை சாகடிக்கிறான். எவ்வளவு கொடூரமானவனா இருக்கான் பாருங்க. அப்படியே அங்க கட் பண்ணிட்டு இந்த பக்கம் கேரவன்ல தப்பிச்சு போன நம்ம ஃபேமிலியை காட்டுறானுங்க. ஒரு வழியா அந்த மான் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லி அவனுங்க போயிட்டு இருக்கும் போதே ரோட்டுக்கு நடுவுல பெரிய சைஸ்ல ஒரு மரம் விழுந்து கிடக்குது. நாசமா போச்சு போ. இது எல்லாத்துக்குமே அந்த சைமன் தாண்டி காரணம். தன்னோட பையன் கூட சேர்ந்து தேங்க்ஸ் கிவிங் டேவை செலிப்ரேட் பண்றதா சொல்லிட்டு இங்க எல்லா பேருமே வர சொல்லி ஒவ்வொருத்தனா பலி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா இப்போ வரைக்கும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ வந்து பாத்தீங்கன்னா விரக்தியில கத்த ஆரம்பிக்கிறான். சரி ஓகே ஆனதாகி போச்சு, எப்படியாச்சும் இந்த மரத்தை இந்த இருந்து நகட்டிட்டு தப்பிக்கிற வழியை பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு கேரவனுக்கு பின்னால இருந்து ஒரு கயிறை கொண்டு போய் மரத்துல கட்டி கேரவனை மூவ் பண்ணோம்னா மரமும் நகண்டு வந்துடும், அதுக்கப்புறம் போயிடலான்ற மாதிரி பிளான் பண்றானுங்க. ஸோ இப்போ மரத்துல கட்டி மரத்தை ரிமூவ் பண்றதுக்காக ஆண்ட்ரூவும் ஹாரிசனும் வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பெஞ்சியை காரோட டிரைவர் சீட்ல உட்கார வச்சுட்டு நான் உனக்கு எப்படி டிரைவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி நான் உனக்கு சிக்னல் கொடுத்த உடனே நீ டிரைவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு நீங்களே பண்ணிடலாமே. இல்ல அவங்களுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படுது, நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ தான் டிரைவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு முன்னாடி பாம்பி வந்து நிக்குது. அதை பார்த்த பயத்திலே நம்ம ஹீரோயின் வேகமா காரை எடு அப்படின்னு பெஞ்சி கிட்ட சொல்ல பெஞ்சி டக்குன்னு காரை எடுத்துடுறான். பின்னாடி மரத்துல கயிறை கட்ட ட்ரை பண்ணிட்டு இருந்த ஆண்ட்ரூவோட காலில் வந்து பாத்தீங்கன்னா கயிறு சிக்கிக்கிறது. இப்ப கேரவன் வேற மூவ் ஆரம்பிச்சதுனால ஆண்ட்ரூ அந்த கயிறுல மாட்டிக்கிட்டு கேரவன் பின்னாடி தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த ஹாரிசன் அப்பா அப்பான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். அந்த பக்கம் பாம்பி நேரா ஓடி வந்து இவனுங்களோட கேரவன் மேல மோதுன்னு பார்த்தா டக்குன்னு அங்கிருந்து விலகி இந்த பக்கம் ஹாரிசனை விரட்ட ஆரம்பிச்சிருது. அவ்வளவுதான், ஐயோ தனியா மாட்டோம்னா சட்னி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிசன் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவனை பின்னாடியே பாம்பியும் வெறி கொண்டு விரட்டிட்டு வருது. பயப்புள்ள கண்ணு முன்னு தெரியாம தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போதே ஒரு இடத்துல கால் இடறி தரையில கிடக்கக்கூடிய ஏதோ ஒரு மிருகத்தோட கழிவு மேல போய் விழுந்துடுறான். இதை பார்க்கும்போது உனக்கு ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பயப்புள்ள கீழே விழுந்த உடனே அவனுக்கு பின்னாடியே வந்த பாம்பி அவனை அப்படியே கடிச்சு சாப்பிட்றதுக்காக பக்கத்துல வரும். அவ்வளவுதான் செத்தம்டா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே தூரத்துல ஏதோ ஒரு பறவை கத்துற சவுண்டு கேட்குது. அதை கேட்ட உடனே பாம்பி அந்த சவுண்டு வந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருது. பாம்பி அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா தான் இவனுக்கு நிம்மதி பெருமூச்சே வருது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பெஞ்சி தாய்க்கிழவி இவங்க 3 பேரும் கேரவன்ல தப்பிச்சு போயிட்டு இருக்கும் போதே ஒரு இடத்துல பெட்ரோல் இல்லாம கேரவன் அப்படின்னு நின்றுது. நம்ம ஹீரோயின் பெஞ்சி கிட்ட தாய்க்கிழவியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பா. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. தன்னோட அண்ணன் அதாவது ஆண்ட்ரூ வந்து பாத்தீங்கன்னா கேரவனுக்கு பின்னாடியே இழுத்துட்டு வரப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது. பக்கத்துல போய் அவனை திருப்பி பார்த்தா கண்ணு மூக்கு வாய் எல்லாமே இடம் மாறி போய் கிடக்குது. ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போய் கிடக்குறான். அப்ப நம்ம பெஞ்சியும் வெளியே வந்துடுறான். அதை பார்த்த நம்ம ஹீரோயின் அடே நீ ஏன்டா இங்க வந்த, நான் உன்னை தாய்க்கிழவியை தானே பாத்துக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி வந்து கேரவன்ல பாக்குறா. உள்ள போய் பார்த்தா தாய்க்கிழவியை காணோம். அட பாவி தாய்க்கிழவியை தொலைச்சிட்டேடா, எங்கடா தாய்க்கிழவின்னு சொல்லி சுத்தி முத்தி தேடுறாங்க. அந்த பக்கம் தாய்க்கிழவி அது பாட்டுக்கு இறங்கி நடுக்காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த பெஞ்சி பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். அடே கத்தாதரா, அது வந்துட போகுது, அமைதியா வா நம்ம போய் தாய்க்கிழவியை கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
தாய் கழுவி போன அந்த பக்கமாவே இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹாரிசன் எப்படியோ பாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு தனியா சுத்திக்கிட்டு இருப்பான். அப்படி அவன் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஐயோ மறுபடியும் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடயே பார்த்துட்டு இருப்பான். என்னடா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே அவனுக்கு முன்னாடி ஒரு முயல் வந்து நிக்குது. அதை பார்த்து அந்த லூசு பையன், நான் இருக்க பயத்துல நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓங்கி ஒரு எத்து விடுவான் பாருங்க, பறந்து போயிடும். சரிதான் போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவனை சுத்தி ஏகப்பட்ட முயல்கள் வந்து பாத்தீங்கன்னா வருது. அங்க வந்த எல்லா முயல்களுமே வந்து பாத்தீங்கன்னா மியூட்டேட்டான முயல்கள் தான். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஆத்து படுகையில தான் அவனுங்களோட டாக்ஸிக் வேஸ்ட்டை வந்து கலந்துருந்தானுங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய நிறைய மிருகங்கள் அதை குடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுல ஒண்ணுதான் இந்த முயல்களுமே. ஹாரிசனை பார்த்து அவனுக்கு பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வர அதை பார்த்த பயத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா அவன் பின்னாடி போக ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் பின்னாடி போயிட்டு இருக்கும் போதே மறுபடியும் கால் இடறி கீழே விழுதுறான். இந்த முறை தரையில கழிவுக்கு பதிலா கரடியை பிடிக்க யூஸ் பண்ற ஒரு ட்ராப் இருக்குது. அந்த ட்ராப்புக்கு மேலேயே போய் இவனோட தலை விழுக அவ்வளவுதான். அந்த ட்ராப்லயே தலை வசமா மாட்டிக்கிறது. ஐயோ அம்மான்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறான். அப்ப சுத்தி முத்தி இருந்த மத்த மியூட்டடான முயல்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவனோட உடம்ப அக்குவேர் ஆர்னிவேரா பிரிச்சு மேய ஆரம்பிக்குதுங்க. இது எல்லாத்தையுமே அவனுக்கு பக்கத்துல இருந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நைட் மிஷன் கேமரா மூலமா யாரோ ஒருத்தவன் எங்கேயோ இருந்து பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அங்க சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் தாய் கிழவியை தேடி போன நம்ம ஹீரோயினையும் பிஜியும் காட்டுவாங்க. நம்ம தாய் கிழவி காட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நின்றுட்டு தனியா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பெஞ்சி கிட்ட, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் தாய் கிழவியை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் தனியா போறா. நம்ம ஹீரோயின் தாய் கிழவியை கூப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே பெஞ்சி தன்னோட கையில இருக்கக்கூடிய எமர்ஜென்சி ஃபிளாரை வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுறான். அடே பைத்தியக்கார பையில என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து கேட்க, நான் இங்க பக்கத்துல ஏதோ ஒண்ணு பார்த்தேம்மா, அது ரொம்ப கொடூரமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடான்னு சொல்லி அந்த ஃபிளாரை வாங்கி சுத்தி முத்தி பார்த்தா ஏகப்பட்ட எலும்பு கூடுகளும் மண்டை ஓடுகளும் கிடக்குது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் புரிய வருது. இந்த இடம் தான் அந்த பாம்பி வாழக்கூடிய இடம் அப்படின்றது. கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி அதோட இடத்துக்கே வந்துட்டோமடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் முழிக்க ஆரம்பிக்க அந்த இடத்துக்கு பாம்பியும் வந்துருது. அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் நம்ம தாய் கிழவியை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து பதறி போய் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க தலதெறிக்க ஓடி அந்த காட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ரோடுக்கு வந்துடுறாங்க. அப்படி இவங்க ரோட்ல வந்து நிற்கும் போது அந்த பக்கமா இந்த வேட்டைக்கார கும்பல் அவங்களோட கார்ல வந்துட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேரையும் பார்த்த உடனே அவங்க 3 பேர்த்துக்கும் ஹெல்ப் பண்றதா சொல்லி கார்ல ஏத்திக்கிறாங்க. அப்படி அவங்க கார்ல போகும்போதே நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணி ஆகணும், என்னோட 2வது அண்ணன் ஜோஸ்வா அவனையும் என்னோட மூத்த அண்ணனோட மகன் ஹாரிசன் இவங்க 2 பேரும் காணோம் அப்படின்ற மாதிரி இவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பா. யாரு? 2வது அண்ணன் ஜோஸ்வாவை போட்டு தள்ளதே இவனுங்க தான். இவனுங்கிட்டே அவங்க 2 பேர்த்தையும் காணோம், போலீஸ்க்கு கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு வெளில இருந்துட்டு இங்க பக்கத்துல தான் எங்களோட வீடு இருக்கு, அங்கதான் சேட்டலைட் போன் இருக்குது, நம்ம அங்க போய் கால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் அவங்க எல்லா பேரும் சேர்ந்து நேரா பில்லன்னு சொன்ன அந்த வீட்டுக்கு போறாங்க. இவங்க வந்து அந்த வீட்டுல இறங்கின உடனே ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அப்ப அந்த பக்கம் புதுசா ஒருத்தன் வந்துட்டு, ஹே மைக்கேல் வெயிட், நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவனை பார்த்த நம்ம பெஞ்சி அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுவான். இவன் தான் அந்த சைமன், நம்ம பெஞ்சியோட அப்பா. அட கிறுக்கு பயலே, உன்னை பார்க்க வந்தா இத்தனை பேரும் செத்து போனாங்களடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், எல்லா பேரும் வீட்டுக்குள்ள சேஃபா போய் உட்காந்துடுறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் நடந்ததெல்லாம் சைமன் கிட்ட சொல்றா. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ, நான் தான் உங்களை வர வேணான்னு ஸ்டார்டிங்கே சொன்னேன்ல, நீங்க ஏன்டா வந்தீங்க, இப்ப பாரு கடைசியில எவ்வளவு பெரிய பிரச்சனையா போய் நிக்குது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். நம்ம பையன் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பட்டான், பட் அது எதுவுமே கண்டுக்காம நீ உன் வேலை மட்டும் தான் முக்கியன்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறானுங்க. இதை கேட்ட பெஞ்சி பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். அப்போ அவனுக்கு தூரத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டு வர திசையை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ ஹீரோயின் பாம்பியை பத்தி சைமன் கிட்ட சொல்லிட்டதுனால இப்பதான் சைமன் ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த டாக்ஸிக் பேஸ்ட்டை கொண்டு போய் ஆத்துல கொட்டினதே சைமன் தான். இந்த லோக்கல் ரேடியேஷன் கம்பெனி இந்த டாக்ஸிக் வேஸ்ட்டை டிசால்வ் பண்றதுக்கான பொறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா சைமன் கிட்ட தான் ஒப்படைச்சிருந்திருப்பாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோயின், நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கன்னு உனக்கு புரியுதா, நீ பண்ண தப்பால நம்ம ஃபேமிலியில் நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்க, இப்போவே நான் போலீஸ்க்கு கால் பண்ணி எல்லா உண்மையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம வில்லன் இருக்க இடத்துக்கு வரா. ஏன்னா அவங்ககிட்ட தானே ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான், அதனால அவங்ககிட்ட வரா. வில்லங்கிட்ட வந்து எனக்கு இப்போ உடனே ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் வில்ல வந்துட்டு ஃபோனை கொடுக்க மாட்டான். அந்த இடத்துல சேட்டலைட் ஃபோன் இருக்கிறத பார்த்துட்டு அவளாவே ஃபோனை எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ண போறா. அப்போ வில்ல தன்னோட கையில் இருந்த கன்னை எடுத்து ஒழுங்கா அந்த ஃபோனை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து நம்ம ஹீரோயினும் பயந்து போய் ஃபோனை கையில் கொடுத்துறா. கொடுத்ததுக்கு அப்புறமா தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை செக் பண்ணி பார்க்குறா. அதில் ஏகப்பட்ட அனிமல்ஸ் எலிமினேட்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு.
இதெல்லாம் பார்த்துட்டு என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உங்கள் ஹஸ்பண்ட் இந்த இடத்துல வந்துட்டு டாக்ஸிக் வேஸ்ட்டை கொட்டினதுனால ஏகப்பட்ட மிருகங்கள் அதை குடிச்சு மியூட்டேட் ஆகிருக்கு. அப்படி மியூட்டேட் ஆன எல்லா மிருகத்தையுமே ஒன் பை ஒன்னாக நாங்கள் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இது வரைக்கும் இருக்க மோஸ்ட்லி எல்லா மிருகத்தையுமே நாங்கள் கொண்டுட்டோம். ஒன்றே ஒன்று தான் பேலன்ஸ். அதை வந்து நாங்கள் ட்ராப் வச்சு பிடிக்கலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒன்றே ஒன்றா என்னது அது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உங்களை அட்டாக் பண்ணுச்சுல அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது நம்ம பாம்பியை தான் சொல்கிறான். அதை ட்ராப் வச்சு பிடிக்க போகிறோம், அதுவும் இந்த இடத்துல பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோயின் சைமனை பார்த்து, டேய் உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா, நம்மளோட பையனும் இங்கே தான் இருக்கான், ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது, உன்னெல்லாம் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தன்னோட பையனை தேடி போகிறா. அங்கே போய் பார்த்தா பெஞ்சி இருக்க மாட்டான். இந்த பக்கம் நம்ம பெஞ்சியை காட்டுவாங்க. அவன் சத்தம் வந்த பக்கமாக வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த கத்துக்குட்டியும் அவன் கூட ஒரு மொட்டையனும் சேர்ந்துட்டு ஒரு குட்டி மானை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலாக பாம்பியை பிடிக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ண போகிற ட்ராப்பே இந்த குட்டி மான் தான். நான் படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேட்டட் ஸ்டோரி சொல்லியிருந்திருப்பேன். அந்த ஸ்டோரியில் பாம்பி தன்னோட ஹஸ்பண்டை இழந்ததுக்கு அப்புறமா பாம்பியோட குட்டியை அந்த டாக்ஸிக் வேஸ்ட் கொட்ட வந்தவங்க தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த குட்டி தான் இந்த குட்டி. ஸோ பாம்பியோட குட்டியை வச்சு பாம்பியை பிடிக்கிறதா இவங்களோட பிளானு. ஸோ ட்ராப்புக்காக இந்த மான் குட்டியை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிருப்பானுங்க. அப்போ நம்ம கத்துக்குட்டிக்கு அர்ஜென்ட்டாக பிஸ் அடிக்கணும்னு தோண ஒரு ஓரமாக போய் பிஸ் அடிச்சிட்டு இருப்பான். அப்போ எங்கிருந்தோ வந்த பாம்பி பின்னால இருந்து வந்து கத்துக்குட்டியோட தலையை தனியாக கடிச்சு எடுத்துட்டு போயிடும். அவ்வளோதான், கத்துக்குட்டி அந்த இடத்துல செத்து போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பெஞ்சி காணாம போயிட்டான் இல்லைங்களா, அவனை எங்கன்னு சொல்லிட்டு நம்ம தாய் கிழவிட்ட கேட்டுட்டு இருப்பா. தாய் கிழவி அதுக்கு பதில் சொல்லாம சம்மந்தமே இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருப்பாங்க. நானே தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இறந்து போன 2 பேரோட உடம்பு கிடக்கிறத பாக்குறா. பக்கத்துல போய் பார்த்தா 2வது அண்ணனான ஜோஸ்வாவும் மூத்த அண்ணனோட மகனான ஹாரிசனோட பாடியும் தான் கிடக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் அரண்டு போயிடுவா. அதே சமயம் இந்த பக்கம் மொட்டையன் எங்கடா பிஸ் அடிக்க போனவன இன்னும் காணன்னு சொல்லிட்டு நம்ம கத்துக்குட்டியை தேடி போவான். அங்கே போய் பார்த்தா கத்துக்குட்டி தலை இல்லாமல் முண்டமாக கிடப்பான். அதை பார்த்துட்டு பயத்தில் வாந்தியே எடுத்துருவான். இப்படி மொட்டையன் தனியாக வந்து அந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம பெஞ்சி அந்த மான் குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கூண்டுலேருந்து காப்பாற்றிடுறான். இது எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய நைட் விஷன் கேமரா மூலமாக பார்த்துட்டு இருந்த பில்லனோட கூட்டாளி ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா. அவன் என்ன பண்ணுறான்னா பில்லன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இதை பார்த்து கடுப்பான பில்லன், என்னோட பிளான்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது, அடே குட்டிச்சத்தான் உன்னை போட்டு தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கன்னை எடுத்துட்டு பெஞ்சியை கொள்றதுக்காக கிளம்புறான். இந்த பக்கம் நம்ம மொட்டையன் கத்துக்குட்டி இறந்து போனதை இவங்களுக்கு சொல்றதுக்காக வாக்கி டாக்கில பேச போவான். அப்போ அவனுக்கு முன்னாடி பாம்பி வந்து நிற்குது. அதை பார்த்து பதறி போன மொட்டை பின்னங்கால் படரியில் பட ஓட ஆரம்பிக்கிறான். ஓட ஆரம்பித்தவன் நேராக இவங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தவன் வீட்டுக்குள்ளே போனால் கூட தப்பிச்சிருந்துருப்பான். பைத்தியக்கார பையன் சம்மந்தமே இல்லாமல் காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறான். காரை ஸ்டார்ட் பண்ணி தப்பிச்சலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது கார் ஸ்டார்ட் ஆன உடனே ஏதோ ஒரு டோர் ஓப்பனாக இருக்க மாதிரி இண்டிகேஷன் சவுண்ட் கேட்குது. அதை கேட்டு பக்கத்தில் பார்க்குறான். பக்கத்தில் இருக்கக்கூடிய டோர் ஓப்பனில் இருக்குது. அதை போய் பயத்திலேயே க்ளோஸ் பண்ண போகிறான். அந்த இடத்துல பாம்பி வந்து அவனை அடிச்சிரும்னு சொல்லி பார்ப்போம். பட் அது அங்கே நடக்கலை. அவன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நிமிருவான் பாருங்க. இந்த பக்கமாக இருந்து பாம்பி ஜன்னலை உடச்சிக்கிட்டு உள்ளே வருது. உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் அவனோட 2 காலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பதம் பார்த்து விட்டுருது. அவ்வளோதான், பயப்புள்ளையால் ஓடவும் முடியாது, நடக்கவும் முடியாது. கார்லேருந்து இறங்கி தவந்த மணிக்கே வந்துட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு பின்னாடி வந்த பாம்பி அவனோட உடம்புல காலை வச்சு ஒரு நசுக்கிட்டு அவனோட தலையை மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக கடிச்சு எடுத்துருது. அவ்வளோதான், மொட்டையனும் செத்து போயிட்டான். இந்த பக்கம் வீட்டுக்குள்ள அந்த மொட்டையனோட கூட்டாளி அந்த பொண்ணு ஒருத்தி இருந்தா பார்த்தீங்களா, இந்த பாம்பி இங்கே வந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணுவா. அவள் வெளியே கிளம்புறதுக்குள்ளேயே பாம்பி அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுது. அதை பார்த்து பயந்து போனவ தனியாக போய் ஒரு ரூம்குள்ளே ஒளிஞ்சுக்கிறான். அந்த வீட்டுக்குள்ளே வந்த பாம்பி நேராக நம்ம தாய் கிழவிகிட்ட போயிட்டு அவளை கொல்றதுக்காக தான் போகும். ஆனால் உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்ட அந்த சைட் கிக்கு சும்மா இருக்காமல் ஏதோ ஒன்று தட்டி விட அந்த சவுண்டு கேட்டு பாம்பி நேராக இவளை கொல்றதுக்காக உள்ளே வருது. உள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய கதவை அடித்து உடச்சிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் கேஸ் இருக்கதை நோட் பண்ணுறா. நான் செத்தாலும் பரவாயில்ல, நீயும் சேர்ந்து சாகு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கேஸ்லேயே ஷூட் பண்ணுறா. அந்த ஒட்டுமொத்த பில்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிச்சு செதறுது. அவ்வளோதான், அதுலேருந்து எல்லா பேருமே காலி அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த பில்டிங் வெடிச்சு செதறினதை பார்த்து இங்கே பெஞ்சி நின்றுட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு பின்னாடியே அந்த பில்லை வந்துடுறான். ஒழுங்கா அந்த மான் குட்டியை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வருவான். அதே சமயம் நம்ம ஹீரோயினும் சைமனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து கண்ணை நீட்டின பில்லை ஒழுங்கா அந்த மான் குட்டியை என்கிட்ட கொடுக்க சொல்லு, இல்லைன்னா அவங்க 2 பேத்தையுமே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பான். அப்போ அவங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாம்பி வந்து நிற்குது.
ஆக்சுவலாக வெடிச்சு சாதாரண அந்த வெடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பிக்கு ஒன்றுமே ஆகலை. லேசான தீக்காயங்கள் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கு. எப்பயும் போல காலை வருடிக்கிட்டு ரெடியாக நிற்கிது சண்டைக்கு. அதை பார்த்த வில்லன் பாம்பியை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். வேகமாக ஓடி வந்து வில்லனை ஒரே முட்டு. அவ்வளோதான், வில்லனை தூக்கிட்டு காட்டுக்குள்ளே போயிடுது. அவனை அப்படி முட்டி தூக்கும்போது அவன் பாக்கெட்டில் வச்சிருந்த சேட்டலைட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. அதை நம்ம ஹீரோயின் எடுக்க ட்ரை பண்ணுவான். பட் சைமன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எடுத்துருவான். நம்ம ஹீரோயின் அதை கொடு, நான் போலீஸ்க்கு கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை முடியாது, என்னால் ஜெயிலுக்குள்ளெல்லாம் போய் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே சமயம் காட்டுக்குள்ளே போன பாம்பி மறுபடியும் திரும்பி வந்துடும். திரும்பி வந்தது மட்டும் இல்லாமல் தன்னோட குட்டியை வச்சிருக்கக்கூடிய பெஞ்சியை கொல்ற மாதிரி அவன் பக்கத்தில் போய் நின்றுட்டு இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பெஞ்சி கிட்ட போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுவா. அந்த டயத்தை யூஸ் பண்ணி சைமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறான். ஸோ இப்போ பெஞ்சி பக்கத்தில் போன நம்ம ஹீரோயின் பாம்பியை பார்க்குறா. பாம்பி ஆக்சுவலாக பெஞ்சியை கொல்றதுக்காக அங்கே நிற்கல, தன்னோட குட்டியை வாங்கிட்டு போகிறதுக்கான ஏக்கத்தோட பார்வையில் பார்த்துட்டு இருக்கோம். அதை பார்த்த உடனே ஒரு அம்மாவோட பாசம் இன்னொரு அம்மாவுக்கு தான் தெரியுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த மான்குட்டியை எடுத்து கொண்டு போய் பாம்பி கிட்ட கொடுக்குறா. அதை கொடுத்துட்டு பாம்பியும் மான்குட்டியும் ஒன்று சேர்றதை பார்த்து இவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போதே எங்கிருந்தோ வந்த வில்லன் பாம்பியை வந்து பார்த்தீங்கன்னா தர மாதிரியா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். பயபுள்ள சாகாம உயிரோட தான் இருந்திருப்பான் போல இருக்குது. உடம்பு பூரா ரத்தத்தோட வந்து பாம்பியை பயங்கரமா ஷூட் பண்றான். அவன் ஷூட் பண்ணதுல பாம்பி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுருண்டு கீழே விழுகுது. அவ்வளோதான், பாம்பியை கொண்டுட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே அவன் மேல எங்கிருந்தோ ஒரு புல்லட் வந்து பட்டு அவனும் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். யாரடா அவனை ஷூட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம தாய்க்கிழவி அந்த வீடு வெடிச்சதுல எப்படி தப்பிச்சு வந்தாங்கன்னு தெரியல, ஆனா உயிரோட இருக்காங்க. நம்ம தாய்க்கிழவி படம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் லூசு மாதிரி ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு டெமெண்டியா இருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெஞ்சினா யாருன்னு தெரியுது, ஜானா நம்ம ஹீரோயின் யாருன்னு தெரியுது. அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் பல குண்டடி வாங்கினதுனால பாம்பியால் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து கூட நிற்க முடியல. அது ஆல்மோஸ்ட் சாகிற நிலைமைக்கு போயிருச்சு. சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட குட்டியை பார்த்து சந்தோஷமா ஒரு சிரிப்பு சிரிச்ச மணிக்கவே அந்த இடத்துல பாம்பி வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகுது. பாம்பி இறந்த உடனே குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்குது. அதை கத்துறது பார்க்கும்போது நமக்கே அழுக வரும். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின், பெஞ்சி, அப்புறம் தாய்க்கிழவி 3 பேரும் அழுக ஆரம்பிப்பாங்க. அப்படி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கதையும் முடியுது. எல்லாம் ஓகே. பட் இந்த சைமன் தப்பிச்சு போனானே, அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, சேட்டலைட் ஃபோனோட தப்பிச்சு ஓடி வந்த சைமன் காரை எடுத்துட்டு அந்த காட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டு இருப்பான். அப்படி அவன் போயிட்டு இருக்கும்போது அவனோட காருக்குள்ள ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா அதுன்னு சொல்லிட்டு வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு திரும்பி பார்க்கறான். ஒன்றுமே இருக்காது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போவான். மறுபடியும் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. இந்த முறை திரும்பி உள்ளே இருக்கக்கூடிய பெட்ஷீட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறான். அப்பயுமே எதுவுமே இல்லை. ஒன்றுமே இல்லை, எப்படா சவுண்டு கேட்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே திரும்புவான். அவனோட கார் ஸ்டேரிங்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முயல் உட்காந்துருக்கு. இந்த முயல் எங்கேருந்து வந்ததுன்னு ஞாபகம் இருக்குதுங்களா? ஹாரிசனை போட்டு தள்ள அதே முயல் தான் இப்போ எப்படியோ அந்த காருக்குள்ளேயும் வந்திருந்திருக்கு. இதை பார்த்த சைமன் லைட்டாக கார் கதவை மட்டும் ஓப்பன் பண்ணி இதை வெளியே தள்ளி விட்டுறலான்னு சொல்லிட்டு காரு கதவை ஓப்பன் பண்ணலான்னு போவான். அவ்வளோ நேரம் இருட்டாக இருக்கும். காரு கதவை ஓப்பன் பண்ண உடனே வெளிச்சம் அடிக்கும். அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே இந்த முயல் டக்குன்னு அவன் மேலே தாவி அவனோட கழுத்தை கடிக்க ஆரம்பிக்குது. பயபுள்ள வழியில் துடிக்க ஆரம்பிக்கிறான். அவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு ருசிச்சு அந்த இடத்துல அவனை கொல்லுது. அவ்வளோதான், சைமனும் சாகுற மாதிரி காமிச்சு இந்த படத்தோட கதையை இங்கே முடிக்கிறானுங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய மூவிஸோட எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மூவி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இப்போ தான் அந்த சேனலை நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவும் கூட. நான் இப்போ இந்த மூவி எக்ஸ்பிளைன் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறணும், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவியோட உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.